Hello friends, welcome to REVA'S Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு கோகனட் கேப்ஸ் யூஸ் பண்ணி பாட்டில் ஆர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்காக தேங்காய் அல்லது இளநீர் அது வந்து முழுசாக இருக்கும்போது அதுக்கு மேலே இருக்கிற இந்த கோகனட் கேப்ஸ் நமக்கு தேவைப்படும். நான் வந்து 3 எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு இது நல்லா காய வச்சுருங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பாட்டில் ஆர்ட் செய்கிறதுக்கும் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் நான் எந்த விதமான பேஸ் கோட்டும் நான் கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் வந்து இதில் டிஷ்யூ ஒட்ட போகிறேன். ஹோம்மேட் க்ளூ எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ளூவை இந்த பாட்டிலில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிஷ்யூ பேப்பர் ஒட்டிடலாம். டிஷ்யூ பேப்பர் தான் ஒட்டணும்னு இல்லைங்க, நீங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற நியூஸ் பேப்பர், பழைய நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா அதை கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது க்ளூவை இந்த பாட்டில் முழுக்க அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஓல்டு நியூஸ் பேப்பரோ யூஸ் பண்ணி இதை நல்லா கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இது நல்லா காயணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர்ஸில் நல்லா ஒட்டிடலாம். நான் வந்து டைரெக்டாக ஹோம்மேட் க்ளூங்கிறதுனால தண்ணி அப்ளை பண்ணாமல் அப்படியே நான் வந்து ஒட்டிட்டேன். ஒருவேளை ஃபெவிகால் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபெவிகாலோட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுக்க போகிறேன். அதுக்காக ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இந்த பாட்டில் முழுக்கவே நீங்கள் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுத்துருங்க. இப்போது பாட்டில் ஆர்ட் செய்கிறதுக்கு கொஞ்சம் லீஃப் தேவைப்படுது. அதனால நான் வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் லீஃப்க்கு தகுந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். எத்தனை லீஃப் நீங்கள் ஒட்ட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து பேர்ல் கலர், க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன். நீங்கள் இதுதான் கொடுக்கணும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டார்க் க்ரீனோ அல்லது லைட் க்ரீனோ அல்லது க்ரீனும் எல்லோவும் கலந்தோ உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட்டில் வந்து டேப் சுற்றிக்கிறேன். க்ரீன் கலர் டேப் சுற்றிட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 அல்லது 3 இன்ச் அளவுக்கு அலுமினியம் வயர் நான் கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து க்ரீன் கலரில் டேப் சுற்றிட்டு இதை வந்து ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பாட்டில் ஆர்ட்டோட ஒட்ட வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட இந்த கோகனட் கேப்ஸ் ரெடியாக இருக்குது, நல்லா காஞ்சிருக்கு. இதை வந்து தூசி எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆரஞ்சு கலரோ அல்லது எல்லோ கலரோ அல்லது ரெட் கலரோ கூட கொடுத்துக்கலாம். கலர் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான கலரை நீங்கள் இதுக்கு கொடுத்துக்கோங்க. அது மாதிரி எந்த கலர் கொடுத்தாலும் நீங்கள் இதை ஒரு 2 தடவையாவது பெயிண்ட் பண்ணிக்கோங்க. டபுள் கோட்டிங் கொடுத்தா தான் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நான் நடுவில் இருக்கிற இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த பகுதிக்கு பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். இந்த பிளாக் கலருமே பிளாக் கலர் தான் கொடுக்கணும்னு இல்லைங்க, எல்லோ கலர் கூட கொடுக்கலாம், ஒயிட் கலர் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த கலர் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போது 3 கோகனட் கேப்ஸுக்குமே நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு அழகான பூ மாதிரி இருக்குது. இப்போது இதோட ஓரங்களில் வந்து நான் கோல்டு கலர் மெட்டாலிக் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு
இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, அதனால வந்து நான் ஓரங்களில் மட்டும் பார்டர் மாதிரி இந்த கலர் கொடுத்துக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. இப்போது பெயிண்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டிடலாம். நான் வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து சீக்கிரமாக ஒட்டிடும், அதுக்காக தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஹோம்மேட் க்ளூ நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாமான்னா பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அது வந்து ஸ்டிக் ஆகிறதுக்கு. சீக்கிரமாக ஒட்டணும் அப்படின்னா நீங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல 3 ஃப்ளவரையுமே நம்ம ஒட்ட வச்சாச்சு. இப்போ நம்ம டேப் சுற்றி வச்ச அந்த நூலில் எடுத்து அதையும் நம்ம ஒட்ட வச்சிடலாம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த லீவ்ஸ் எல்லாத்துக்குமே பேர்ல் கலர், பிளாக் கலர் எடுத்து அதை வந்து ஹைலைட்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பிளாக் கலர்லேயும் மெட்டாலிக் கலர், கோல்டன் கலர் கொடுக்க போகிறேன். அங்கங்கே டாட்ஸ் வைக்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இந்த லீஃப்க்கு வந்து நீங்கள் கொடுக்குறது, அப்புறம் வந்து இந்த நடுவில் வந்து டாட்ஸ் மாதிரி வைக்கிறது, இது எல்லாமே உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செய்யுங்க, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுதுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க. மூணு ஃப்ளவர்லேயுமே ஒரே மாதிரி டிசைன் வரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இப்போது நான் வந்து சணல் எடுத்து வச்சுருக்கேன். சணல் அல்லது உள்ளன் த்ரெட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் டிஷ்யூ பேப்பர் ஒட்டலையோ அல்லது ஓல்டு நியூஸ் பேப்பர் நீங்கள் ஒட்டியிருந்தீங்கன்னா அது எங்கெல்லாம் ஒட்டாமல் இருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் முழுக்க மேல் பக்கமாக இந்த சணல் சுற்றிடுங்க. சணல் அல்லது உள்ளன் த்ரெட் கூட சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இந்த சணல் வந்து அங்கங்கே இந்த மாதிரி இருக்கும், அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.